கைஸ் நீயா நானால அந்த போன ஒரு எபிசோட் யாமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. எல்லாருமே உமன் இன் லவ் பற்றி பேசுறீங்க. ஆனால் அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ்வை தாண்டி இன்னொரு வீடியோ யாருமே பேசாத ஒரு வீடியோ இருக்கு கைஸ். இந்த வீடியோ நீங்கள் பாருங்க. சிவன் ரூமை விட்டு வெளியிலே வரல, புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. அவனை விட நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அவனை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பிரதர் மட்டும்தான் பேசுவான், சமைப்போம். அவன் சாப்பிடுவானா இல்லையே, நான் சாப்பிட மாட்டேன். 4 months ரொம்ப கஷ்டப்பட்டோம், 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சது. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுங்கிறதுலாம் எனக்கு தாங்க முடியல. பார்த்தீங்களா கைஸ், அந்த அம்மா சொல்கிற எல்லா வேர்ட்ஸும் பசங்க லைஃப்பில் எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆகும் கைஸ். அந்த பையன் 7 டேஸாக அந்த ரூமை விட்டு வரவே இல்லை. அவன் சாப்பிடல, நாங்களும் சாப்பிடல. ஏன் இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு இப்படி நடக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, உடஞ்சி போயிட்டேன். ரியலாக சொல்கிறேன், இந்த டாக்ஸிக்கான ஜென்ரேஷனில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவங்கள ரியலாக லவ் பண்ணுறது ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் கைஸ். அது உங்களை தத்துவம் மட்டும்தான். ஸோ இது பசங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிரேக்கப் ஆகி ரொம்ப டவுன்ஃபால் ஆகி ஏதாவது இருக்கும்போது ஒரு டிசிஷன் எதுவுமே யோசிக்காமல் கை கட் பண்ணுறது, சூசைட் பண்ணுறதுன்னு இருக்கும்போது ஜஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸோட ஃபேஸை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க தான் ரியல் ஜென் கைஸ். பை.